பொதுவாக ஒருவர் தன் உயிரை தானே மாய்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கின்ற போது அத்தகைய தற்கொலைகள் ஒரு கோழைத்தனத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. ஒருவர் தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் என்று சொல்வது அப்படின்றது கோழைத்தனத்தின் வெளிப்பாடாக என்னால் பார்க்க முடியல. இந்த சமூகம் அவரை கைவிட்டு விட்டது என்றுதான், ஒரு குற்ற உணர்வில் இருந்துதான் என்னால் அது பார்க்க முடிகிறது. தன்னால் இயன்றவரை போராடுகிறார். தான் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் எதை நியாயம் என்று எதிர்பார்க்கிறார்களோ அந்த நியாயம் கிடைக்காத போது, இதற்கு மேல் போராடுவதற்கு வலுவில்லை என்கின்ற போது அவர்கள் அத்தகைய முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவு என்பது அது எடுப்பதற்கே ஒரு மிகப்பெரிய துணிவு வேண்டும். அது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அந்த துணிவு எடுப்பதற்கு அந்த உளவியல் அந்த நொடி பொழுதில் தான் அது ஏற்படுது. அந்த நொடி பொழுதில் ஒருத்தரை நாம் காப்பாற்றிட்டோம் அப்படின்னா, அந்த நொடி பொழுது அவர் அந்த கடந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அவரால் விடுபற்ற முடியும். யாராக இருந்தாலும் விடுபற்ற முடியும். எனவே அந்த நொடி பொழுது மனப்போராட்டத்தில் எடுத்த அந்த முடிவை வைத்து ஒருத்தரை கோழை அப்படின்னு சொல்கிறதோ, இப்படி முடிவு எடுக்கிறவங்கெல்லாம் கோழைகள் என்று சொல்வதோ நிச்சயமாக இறந்த பிறகு கூட அவர்களை கண்ணியக்குறைவாக நடத்துகிறோன்னு அர்த்தம். இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 21 கண்ணியமிக்க வாழ்க்கை என்று சொன்னால், அந்த கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது வாழும்போது மட்டுமல்ல, இறந்த பிறகு கூட. எனவே இறந்தவர் எத்தகைய மனப்போராட்டத்தில் இருந்தார் என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவதூறாக இது ஒரு கோழைத்தனமான முடிவு என்று பேசிவிட்டு செல்வது என்பது அது ஒரு நியாயமற்றது. அத்தகைய சொல்லாடலை தவிர்த்துவிட்டு ஏன் ஒரு ஆதரவு நிலையை கொடுப்பதற்கு நாம் தவறினோம், அத்தகைய ஒரு ஆதரவு சூழலை நாம் ஏன் உருவாக்க தவறினோம் என்பதையும் சேர்த்துத்தான் நாம் இந்த இடத்துல விவாதிக்கணும்.